ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சுமல் பட தயாரிப்பாளர்கிட்ட கோடிக்கணக்கில் நஷ்டஈடு கேட்டாராம் இளையராஜா. அது ஏன் எதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகி பெரிய அளவில் வரவேற்பு வாங்கின மலையாள படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படம் தமிழ்நாட்டோட கொடைக்கானலில் நடக்கிற மாதிரியான கதை இருக்கிறதால கேரள ரசிகர்களும் தமிழ்நாட்டு ரசிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் கொண்டாடி தீத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக குணா படத்துலேருந்து வர கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டையும் அந்த பாட்டு பயன்படுத்தின விதமும் ரொம்பவே ரசிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு இன்ஸ்டா ரீல்ஸு அப்படின்னு வேற லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கடுப்பாகி போன நம்ம இளையராஜா என்னோட அனுமதி இல்லாமல் கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அந்த பாட்டால் தான் இந்த படத்துக்கே ரொம்ப பெரிய அளவில் ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்னும் மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸில் காப்பிரைட்ஸ் மட்டும் இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுக்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் நஷ்டஈடும் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த படக்குழு அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேரம் பேசி கடைசியாக 60 லட்சம் ரூபாயை நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இதை பற்றி இளையராஜா தரப்புலேருந்தோ அல்லது மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர் தரப்புலேருந்தோ ஆஃபீஸில் இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில்லை. இளையராஜா பற்றி நியூஸ் சொல்கிறதுக்கே நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்மக்கிட்டையும் வந்து நீ என்னை வச்சு தான் நீ வீடியோ போட்டு ஜெயிச்சிட்டேன்னு பணம் கேட்டாலும் கேட்பாரு. மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய்.